எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மதுரையில் நடக்க போகும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, 2வது மாநாடு. அதன் தாக்கம் தமிழகத்தில் அரசியல் களத்தில் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக அரசியல் கட்சிகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, அரசியலை உற்று நோக்கிற நடுநிலையாளர்களும் சரி, வெகுஜன மக்களும் சரி, நமக்கு எல்லாம் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலை விட ஒரு வினோதமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க போகுது, ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து யாருக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இரு பெரும் திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, இதுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இந்த 4 அரசியல் கட்சிகளும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வந்திருக்கின்றன. முதலாக தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களம் காண்கிறது. அதிலும் குறிப்பாக அமோகமான வரவேற்பும், அமோகமான எதிர்பார்ப்பும், அமோகமான ஒரு ஆச்சரியத்தையும், ஒரு வித்தியாசமான தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் அமைக்கப் போகிறது. அந்த களம் தமிழக வெற்றி கழகத்தை மையம் கொண்டுதான் அந்த தேர்தல் களம் இருக்கும் என்பது எல்லோரும் பரபரப்பாக, கிராமத்திலிருந்து பட்டணத்திலிருந்து நகரத்திலிருந்து சிட்டி வரைக்கும் எல்லாருமே பேசுகிறாங்க. இது வரைக்கும் எத்தனை தேர்தலை பார்த்துட்டோம், எத்தனை கட்சிகளை பார்த்துட்டோம், 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகளாக பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காதா, ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு அரசியல் இருக்காதா அப்படின்னு நினைக்கிற வெகுஜன மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நடுநிலையாளர்கள், எந்த கட்சியும் சாராத ஆட்கள், அந்த வாக்காளர்கள் நினைக்கிறாங்க ஒரு நல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் எல்லா மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கணும். எல்லா வாக்காளர்களும் அந்த மாற்றத்தை இருதரம் நீட்டி வரவேற்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். அந்த மாற்றம் நிதர்சனமாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், மிகைப்படுத்தலாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சுருக்கமாக சொல்லணும்னா, எப்போ நான் இதை செய்கிறேன், வாக்கு கேட்குறவங்கிட்ட இதை செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத செஞ்சிடணும். உங்களால் சொல்ல முடியாத தேர்தல் வாக்குறுதியாக போகக்கூடாது. ஆனால் தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை செஞ்சிடணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன் இதை எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது எதிர்கட்சியாக இருந்தது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 500,000 தேர்தல் வாக்குறுதியில் கமிட்டி போட்டு, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஊர் ஊராக போய் வாக்காளர்லாம் சந்தித்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு அதையெல்லாம் கம்பைல் பண்ணி அப்புறம் அதை ஒரு தேர்தல் அறிக்கையை அதை 500,000 வாக்குறுதியில் கொடுத்தாங்க. இதை ரொம்ப குறிப்பிட வேண்டியது, மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுறது, நீட்டை வந்த உடனே ரத்து பண்ணுறது, டாஸ்மாக் கடையில் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாத்துக்கும் ஆட்சிக்கு வந்தவுடனே மாதம் மகளிருக்கு 1000 ரூபா அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இலவச பஸ் பயணம் அது செஞ்சுட்டாங்க. குறிப்பிட்ட தாய்மார்களுக்கு மாதத்தில் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கடுத்துன்னு சொன்னாங்க, விவசாயிகளுக்கு அரிசிக்கு, கரும்புக்கு ஏற்ற
விலையை கொடுப்பது, ஓய்வூதியத்த அரசு ஊழியர்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறது, மக்கள் நல்வாழ்வில் சீரமைக்கிறது, வேலையில் திண்டாட்டத்தை நிரப்புறது, வேலை வாய்ப்பை உண்டாக்குறது, இப்படி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இது என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நாம் பார்த்தோம். இன்னைக்கு சொத்து வரி என்ன, வீட்டு வரி என்ன, பத்திரப்பதிவு வரி என்ன, விலைவாசி என்ன, அரசு அலுவலர்கள் எத்தனை காலிப்படாங்க, பள்ளிப்படாங்க, இந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதியம் என்னாச்சு, இந்த பஸ் தொழிலாளர்களுக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆனோம்னா அந்த பணம் ஒரு கிராச்சுட்டியும் ப்ராப்ளம் பண்ணி ஏன் கொடுக்கல, பகுதி நேர ஆசிரியர் ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களையும் தீர்க்கல, அரசுடைய காலிப்படங்களை எப்படி நடக்கல, மருத்துவம் நர்சஸ் பிரச்சனைகள், காலிப்படங்கள், சம்பள உயர்வு என்ன நடக்கல, நீட் என்னாச்சு, மாணவர்களுக்கான கல்வி படனை ஏன் நடத்தலை, 67 பேர் கள்ளக்குறிச்சியில் ஏன் இறந்தாங்க, 22 பேர் மரக்காணத்தில் ஏன் எப்படி இறந்தாங்க, இப்படி அடுக்கடுக்கான கேள்வி. இதையெல்லாம் மறந்துடும். தேர்தல் 2026 தேர்தலுக்கு இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி புதுதான திட்டங்களை ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. அவங்களும் வாக்களித்து கேட்க போகிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யணும். அதை திருப்பி வாக்காளர்கள் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தல் வரப்போகுது. இப்போ ஆமாம், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம், அல்லது நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம், அல்லது நம்ம இப்போ நல்ல கட்டமைப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு கட்சிகள் நினைத்தால் கூட நம்ம பல வகையில் நம்ம தட்டி கொடுக்குற இடத்துல தட்டி கொடுத்து, தடை கொடுக்குற இடத்துல தடை கொடுத்து, தூக்கி விடுற இடத்துல தூக்கி விட்டு, சப்போர்ட் பண்ணுற இடத்துல சப்போர்ட் பண்ணி நம்ம வாக்குகளை எதையாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி நம்ம வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிகளும் பல வியூகளை வகுப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு. ஆனால் மக்கள் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அது அந்த எதிர்பார்ப்பை ஒட்டச்சி தூளாக்க போகிறாங்கிறதான் கலை நிலவு. ஏன் அப்படின்னா அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய பெரிய ஆச்சரியம், தன்னுடைய நடிப்பு துறையவே உதவி தெளித்து வருவார்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி வந்துட்டார். வந்து தமிழக வெற்றி கழகத்தை கிராமந்தோறும் கட்டமைச்சு, பூத்துகள் தோறும் கட்டமைச்சு, அந்த இயக்கத்தை, அந்த கட்சியை கட்டமைச்சு, தொகுதி வாரியாக பகுதி வாரியாக கட்டமைச்சு, முறைப்படி மாநாடுகளை போட்டி, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற கொள்கையில் பிரகடனப்படுத்தி, அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர்களை அறிவித்து அவர்கள் வழியில் செல்வோம் என்று சொல்லி மக்களுக்கு சொல்ல 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 மக்களும் இளைஞர்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் கட்சி சாராதவர்களும் மாற்றத்தை விரும்புகிறவர்களும் ஒட்டுமொத்தமாக வெகுஜன மக்களும் வாக்காளர்களும் சரி, இவர் பேசுறதுல ஒரு நியாயத்தை பேசுறாரு, நிதானமாக இருக்காரு, சலசலப்பு இல்லாமல் இருக்காரு, மிகைப்படுத்தல் இல்லாமல் இருக்காரு, யதார்த்தத்தை சொல்றாரு. அவருடைய பார்வையிலும் அவருடைய நடைமுறையிலும் அவருடைய செய்கையிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. இப்படித்தான் தலைவர் இருக்கணும், இப்படிப்பட்ட தலைவர் தான் இனி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு பெருவாரியான மக்கள் பொதுவாக ஒரு கான்சன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு கான்சன்ஸ் அப்படின்னா பொதுவான அபிப்பிராயம் இருக்காது. இந்த அபிப்பிராயம் தான் வர 2026 தேர்தலில் வாக்குகளை மாறப்போகுது. அந்த வாக்குகள் தான் ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் அமைக்க போகிற சமிக்கையை காட்டுகிறது. அப்போ
இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், இப்போ ஆளுகின்ற கட்சிகள் மற்றும் மத்தியில் ஆளுகின்ற கட்சிகள் ஏனைய களத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு பதட்டம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன் இருக்கும்? காரணம் இருக்கு. எப்படி? நான் ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறேன்னா, எல்லா கட்சியிலிருந்தும், தமிழகத்தில் நான் குறிப்பிட்ட கட்சியை சொல்லவில்லை, எல்லா கட்சியும், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, பாமக, விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், எல்லா கட்சியில் இருந்தும் வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்கு கணிசமான அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு, உருண்டு கொண்டு, இடம்பெயர்த்து கொண்டு செல்கிறது என்பதை காண முடிகிறது. இது எப்படி காண முடிகிறது? மக்கள் பேசுறாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான். ஆகையினால எலெக்ஷன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எலெக்ஷனுடைய அந்த ஒரு போக்கு எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது. என்ன மாற்றம்னா, ஒரு ஆட்சி மாற்றம். எப்படிப்பட்ட ஆட்சி மாற்றம்னா, ஒரு புதிய, ஒரு நெறி சார்ந்த, நேர்மையான, ஒரு யதார்த்தமான ஒரு ஆட்சி அமைக்கணும். அது யார் அமைப்பா, யார் மேலே அவங்க நம்புறாங்க மக்கள் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்புறாங்க. யார் நம்புறா? ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள், நடுத்தரவர்கள், படித்தவர்கள், கட்சி சார்ந்தவர்கள், வெகுஜன மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரிய வருது. இப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் செய்யும்போது அவர் எடுத்துரைக்கின்ற அந்த பரப்புரையும் தேர்தல் வாக்குறுதியும் மக்கள் மனத்தில் ஈஸியாக போய் சென்றடையும். அப்போ என்ன ஆகும்? அது அரசியல் புரட்சியை உண்டாக்கப் போகிறது. அது எப்படி, அது அந்த புரட்சி எப்படி இருக்கும் என்றால், 1967 எப்படி ஒரு புது வாக்காளர்களெல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைத்தினார்களோ, 1977 விசிலடிச்ச குஞ்சுகள்லாம் சேர்ந்து எம்ஜிஆருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமைத்தினார்களோ, அதுபோல புதிய வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்புகின்ற வெகுஜன மக்கள் 2026 தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு சிக்னல், ஒரு முத்தாய்ப்பான ஒரு பார்வையும், அதை நோக்கித்தான் அந்த அரசியல் களமும் நகர்ந்து வருகிறது என்பதைத்தான் இன்றைய சூழல், இன்றைய தேதி, இன்னைக்கு இருக்க தேதி தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. இந்த காரணங்கள், நான் சொன்ன காரணங்களை கருத்தில் கொண்டு நாம் வந்து உற்று நோக்கும் போது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு மதுரையில் நடக்கும் போது, ஒன்று மட்டும் முக்கியம், மதுரை குறுங்க போகுது, மதுரை ஸ்தம்பிக்க போகுது, மதுரையில் வாக்காளர்கள் குமிய போகிறார்கள். மதுரையில் அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மக்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஒரு அரசியல் பதிலை தெரிவிக்கப் போகிறது. அந்த பதில் ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது என்ற ஒரு நிலையை படம் போட்டு காட்டப் போகிறது. இதிலேயும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்கின்ற அந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்ல போகின்ற அல்லது பிரகடனப்படுத்த போகின்ற அந்த பரப்புரை, அது மிகப்பெரிய தாக்கத்தையும், மிகப்பெரிய வேட்கையும், மிகப்பெரிய ஒரு இம்பாக்டையும், அரசியல் அதிர்வலையையும் தமிழகத்தில், தமிழக அரசியல் களத்தில் உண்டாக்கப் போகிறது.
அதன் தாக்கம் தமிழகத்தின் 8 திசைக்கும் வியாபிக்கப் போகிறது என்பதை மக்கள் இப்படியே கணித்தார். என்னமோ நடக்க போகுது, நல்ல மாற்றம் வரப்போகுது. இந்த மாற்றம் ஒரு வயபிளான, ஒரு வைப்ரண்டான, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரட்சிகரமான, வியக்கத்தக்க, வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க, ஒரு பண்புள்ள, பணிவுள்ள, ஒரு நேர்மையான ஒரு அரசியல் முன்னெடுப்பை தமிழகம் காணப்படுகிறது என்றுதான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் எண்ணுகிறேன், எதிர்நோக்குகிறேன். பொறுப்பு இன்னும் சற்றேறக்குறை 28 நாட்கள் இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழகத்தில் அரசியல் பிரளயம் தமிழகத்தினுடைய தென்பகுதியான மதுரை மாநகரில் வெளிப்படப் போகிறது என்பதை சொல்லி, இதுவரை நீங்கள் அரசியல் கருத்துக்களை கவனித்தமைக்காக நன்றி, வணக்கம்.